ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு நோய் தவறான பாலியல் மூலியமாக தான் இது வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 100% போய் சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டு இங்கே இருக்கும். கொடுத்த அந்த நன்றியுள்ள உள்ளத்துக்கு வணக்கம், நன்றி. ஏன்னா இன்னைக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா, தன்னுடைய பிரச்சனையை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. தவறான பாலியல் உறவுன்றதெல்லாம் போய் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கம்மி. எப்படி ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு அப்படின்றது வந்து மிகப்பெரிய நோய் அப்படின்றது இல்லையோ, அதே போல தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதை மிகைப்படுத்தணும். அப்படி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணுமே தவிர்த்து அவனை வந்து சமுதாயத்திலேருந்து தலைகீழே தலைகுனிய மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது மிகப்பெரிய தவறு. பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு நோயை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நோய்களுக்கு உலகத்திலேயே மருந்துகள் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்தவன் சீக்கிரமாக வந்து இறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு வதந்திகள் நிறைய இடத்துல பரப்பப்படுது. இந்த நோயோட பெயரை கண்டுபிடித்தவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஹியூமன் இம்யூனோ வைரஸ். மனுஷனை தாக்கி அவனோட நோய் சக்தியை கொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தான் பேர் வச்சிருக்காங்களே தவிர்த்து இதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது இல்லை. சரி, சித்த மருத்துவம் இதை பற்றி என்ன சொல்லுதுனாக்கா, மகா மேக வெட்டை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இதை பற்றி அனைத்து விஷயங்களும் அந்த நோயை பற்றி இருக்குது. சரி, இந்த நோய் வந்துடுச்சுன்னா உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடலாம், என்ன டெஸ்ட் எடுக்கணும், என்ன டெஸ்ட் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயத்த இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கம்பல்சரி பண்ணக்கூடாது. அதற்கு மாற்றாக என்ன டெஸ்ட் எடுக்கணும், CD4, CD8, CD2, CD3 இந்த மாதிரியான பரிசோதனை எடுத்தால் தான் பாதிக்கப்பட்டவர்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னாக்கா CD4ன்னு ஒரு பரிசோதனை இருக்குனாக்கா மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 1500 2000 வரைக்கும் வால்யூம் இருக்கும். எப்பப்பெல்லாம் அவங்களுடைய CD4ஓட வால்யூம் கம்மியாக இருக்குதோ அப்பப்போல்லாம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அந்த கிருமியோட தாக்கத்தினால் உடலில் இருக்கக்கூடிய காய்ச்சல், தலைவலி, பசியின்மை, வாந்தி, பேதி, கல்லீரல் செயலிழப்பு, கிட்னி செயலிழப்பு, ஆள் வந்து ஒல்லியாகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரியான எண்ணற்ற நோய்கள் வரும். இந்த கிருமி வந்தால் உடலில் என்ன விஷயம்னா, கிருமி உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தடுப்பு மண்டலத்தை காலி பண்ணுறோம். அப்போ தற்சார்பு நோயின்னு சொல்லக்கூடிய அனைத்து நோய்களும் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பேதி எண்ணற்ற நோய்கள் வந்துடும். சரி, இதற்கு என்னென்ன பரிசோதனையெல்லாம் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல சிபிசி அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இந்த சிபிசி டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுடைய ஹீமோக்ளோபின் நம்ம 14, 15, 16ன்ற ஒரு ஹையர் தென் வால்யூமில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய CD4 முடிஞ்ச அளவுக்கு CD4 வந்து 1000க்கு மேலே தான் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா CD4 கம்மியாகிறதுனால தான் இந்த நோயோட தாக்கம் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ இருக்கக்கூடியவர் 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறதா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா 50 கிலோ இருக்கிறவர் 75 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறது கம்பல்சரியாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால உடலில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ரத்தம் அதிகரிக்கிறது அதிகமாகும், மசில்ஸ் வீக்னஸ் கம்மியாகும், ஹீமோக்ளோபின், CD4 இந்த மாதிரியான லெவல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். அதனால் கம்பல்சரி அவங்க ப்ரோட்டீன் எடுக்கணும். இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால உடலில் ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரித்தா WBC அதிகமாகும். இந்த WBCயில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கும். ஈஸ்னோஃபில்ஸு, லிம்போசைட்டு இந்த மாதிரியான கேட்டகரிகளுக்கும் CD2, CD3, CD4, CD8 இந்த மாதிரியான கேட்டகரிக்கும் பிரிஞ்சு உடலில் இருக்கக்கூடிய நோய்களோட கணக்குகள் எண்ணப்படும். CD4ஓட வேலை வந்து இருக்கக்கூடிய கிருமிகள் எங்கெங்கே எப்படி எப்படிலாம் இருக்குது, இதை எப்படியெல்லாம் அந்த நோய் கிருமிகளை கொல்லலாம் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் CD8ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு செல்களுக்கு போகும். இந்த செல்கள் என்ன பண்ணும், கரெக்டாக கிருமிகளை கொன்று குவித்து விடும். இதெல்லாம் சரியாக பண்ணிச்சா இல்லையா என்பதை எப்படி நம்ம பரிசோதனை பண்ணலாம்னாக்கா, இப்போது அரசாங்கத்தில் இதுக்கான பரிசோதனைகள்லாம் இலவசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை வெளியே ப்ரைவேட்டாகவும் பண்ணலாம். CD4 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். கடைசி நேரத்தில் CD4
1000க்கு மேலே 1200 1300 மேலே CD4 லெவல் ஏறும். CD4 ஏறும் போது பார்த்தீங்கன்னாக்கா கிருமிகள் உடலில் இல்லை, பிளட்டில் வந்து கிருமிகள் இல்லை, டார்கெட் நாட் டிடெக்டட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ரிப்போர்ட் கிடைக்கும் போது தான் நீங்கள் ஒரு இயற்கையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். எக்காரணத்துக்கு கொண்டும் ஆங்கில மருந்து சாப்பிட்டவங்க உடனே ஆங்கில மருந்தை நிப்பாட்டக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தவறான பாலியல் மூலியமாக தான் இது வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 100க்கு 100% பொய். ஏன்னா இன்னைக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா தன்னுடைய பிரச்சனையை பற்றி வெளியே சொல்கிறதுக்கும் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. தவறான பாலியல் உறவுன்றதெல்லாம் போய் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கம்மி. எப்படி ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு அப்படின்றது வந்து மிகப்பெரிய நோய் அப்படின்றது இல்லையோ, அதே போல தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதை மிகைப்படுத்தணும். அப்படி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணுமே தவிர்த்து அவனை வந்து சமுதாயத்திலேருந்து தலைகீழே தலைகுனிய மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறது மிகப்பெரிய தவறு. அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க இதை பற்றி முழு டீட்டெயில் எனக்கு வேணும்னாக்கா கமெண்டில் HIV அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைப் பண்ணுங்கள். அவங்க என்னென்னலாம் ப்ரீஃபாக பரிசோதனைகள், என்னென்ன ஃபுட்டு, என்னென்ன டயக்னஸ் ப்ளஸ் என்னென்ன விஷயத்த பண்ணணும், அந்த உடலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கேட்டகரியில் நாட்டு மருந்து கடையில் தங்கப்பருப்பம் வெள்ளி பருப்பம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதை எளிமையாக நோய் சக்தியை உற்பத்தி பண்ணி கிருமிகளை கொல்ல பண்ண முடியும் என்பதை சயின்டிஃபிக்காக நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து கவர்மெண்ட் வீடியோ ரிப்போர்ட்டும் போட்டிருப்போம். இன்னும் எண்ணற்ற வீடியோ பார்க்கணுன்னா நம்ம வெப்சைட்டில் போய் லிங்க் கொடுக்குறேன், உள்ளே போய் பார்த்துக்குங்க. ஹாப்பியாக இருங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் ஆனந்தமாக வாழணும். நன்றி. பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி உலகமே வந்து ஒரு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய HIV அப்படின்ற ஒரு நோயை பற்றி பார்க்கலாம். இந்த நோய்க்கு மருந்து இல்லை, இந்த நோய்க்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, நோயோட வாழ்நாளை மனுஷனோட வாழ்நாளை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற வதந்திகள் மட்டுமே தான் சமுதாயத்தில் இயங்குது. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கானாக்கா அவனோட CD4 மினிமம் 500லேருந்து 1500 வரைக்கும் வேணும் அப்படின்னு யார் சொன்னது? எந்த சித்தர்களும் சொல்லலை. இன்னைக்கு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச நவீன ஆங்கில மருத்துவம் சொல்லுது, நானும் சொல்லலை. எந்த சித்தர்கள், அகத்தியர், போகர் யாருமே சொல்லலை CD4 இவ்வளோ இருந்து அவன் ஆரோக்கியமானவன் அப்படின்னு. சரி, ரைட். அப்போது HIV பாதிக்கப்பட்டவனுக்கு CD4 தான் கம்மியாயிடும், ரத்தம் கம்மியாயிடும், உணவு சாப்பிடக்கூடிய திறன் இல்லாமல் என்ன ஆகிடுவான், கடைசியாக ஒல்லியாகி மெலிந்து வீணாக போயிடுவான் அப்படின்னு யார் சொல்லுது? நவீன வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆங்கில மருந்து சொல்லுது. சரி, மருந்து இல்லைன்றாங்களே. யாருக்கிட்ட மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ மெடிசின் கொடுத்து அதே இடத்துல ஒரு 1.5 மாதத்தில் குணமான ரிப்போர்ட்டை நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக குணமானவங்களோட ரிப்போர்ட்டு, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க எப்படி இருக்காங்க, எப்படி டெவலப் ஆனாங்க, எப்படி வந்து டார்கெட் நாட் டிடெக்டட், உங்களுடைய ரத்தத்தில் ஒரே ஒரு கிருமி கூட இல்லை என்பதை வெள்ளைக்கார மருத்துவத்திலேயே நம்ம ரிப்போர்ட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் CD4 நோய் எதிர்ப்பு சக்தியின் உச்சக்கட்டம் 907 மார்க் போட்டிருக்காங்க. மினிமம் 500, மேக்ஸிமம் 1500. நம்மக்கிட்ட மருந்து சாப்பிட்டவங்களுக்கு 907 மார்க்கு வந்துருக்குது. இந்த எல்லா ரிப்போர்ட்டும் என்ன பண்ண போகிறோம்? சேனலில் லைவாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். சரி, நான் பொதுவாக சொன்னேன். நான் ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், HIV அப்படின்னு ஒன்றும் வானத்தில் இருந்தெல்லாம் ஒன்றும் உதிக்கலை, இந்த இப்போ தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் பச்சை போய். சங்க காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மேகவெட்டை, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் மகா மேகவெட்டை என்ற நோய் தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் அழகழகாக பெயர்களை வைத்து ABCDயை கலைச்சி போட்ட மாதிரி வைரஸ்களுக்கு என்ன பச்சிருக்காங்க, பெயர்களை வைத்து இருக்கிறார்கள். CD4 ஏற்ற முடியாதா? CD4 ஏற்றலாம்.
உடம்புல ஆன்டிபாடிஸ்க்கு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாக்கா பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கும். இப்போ தான் உலகமே ஆன்லைன் உலகமாக மாறிடுச்சுல்ல. நான் சொன்ன விஷயம்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஒரு நோய் கிருமி உடலை வந்து தாக்கும் போது இறைவனுடைய படைப்பாற்றலால் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு திறன்னு ஒன்று இருக்குது. தும்மல், சளி, இருமல், காய்ச்சல், வாந்தி, பேதி என பல அடுக்குகளாக அந்த நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றல் நமக்கு ரியாக்ட் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா தடுத்து நிறுத்திடுவோம். இல்லாட்டி உடலில் அதுக்கான சக்தி கிடையாது. அதுதான் அதுக்கான விஷயம். நம்ம கொடுக்கக்கூடியது வந்து மருந்தெல்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்திலேயே மருந்து இல்லைனாக்கா ஏன்டே எப்படி இருக்கும்? ஏன்டே மருந்து இல்லை. உள்ளிருக்கும் நோய்களுக்கு வெளியே தேடாதே மருந்து, உன்னுள்ள அதை உற்பத்தி பண்ணு. நோய் சக்தி வெளியே இருக்குதா? நம்ம உடம்புல இருக்குதா? நம்ம உடம்புல இருக்குது. இந்த ஹெச்ஐவிங்கிற நோய் வெளியே இருக்குதா? உடம்புல இருக்குதா? உடம்புல இருக்குது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய WBCன்றது மிகப்பெரிய இராணுவ வீரன். அவன்கிட்ட சூப்பரான பீரங்கி இருக்குது. ஆனால் அவனுக்கு சாப்பாடு 4-5 நாளாக போடலன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆள் கூட குச்சியத்தை அடித்தா அந்த இராணுவ வீரன் அடி வாங்கி தான் இருப்பான். ஏன்னா அவனே சோறு தண்ணி இல்லாமல் பட்ட படிக்காதுக்கானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய WBCக்கு செல்களின் உணவு, செல்களின் அந்த ஆயுதங்களை கொடுத்தா அது மிகப்பெரிய மேஜிக்கல்லாக உற்பத்தி பண்ணிடும். அதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தாண்டி போகாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக இருக்கணும். ரத்தத்தை ஏற்றணும், WBCயை ஏற்றணும். அடுத்தது CD4. இன்னைக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் கம்மியாயிடுது. இந்த கவர்மெண்ட்டில் ஏஆர்டின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் மருந்து சாப்பிட்றவங்களுக்கு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி CD4 டெஸ்ட்டே எடுப்பாங்க. வைரல் லோடுன்ற டெஸ்ட் எடுப்பாங்க. வைரல் லோடுன்னா என்னன்னு தெரியுங்களா? முதல்ல HIV, RNA, DNA, PCR வைரல் லோடு. நம்மளுடைய உடலில் RNA, DNA மூலக்கூறுகள் இருக்குது. அதுக்குள்ள கூட என்ன இருக்கக்கூடாது? கிருமிகள் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து உண்மை. எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்த எந்த இடத்துலையும் டார்கெட் நாட் டிடெக்டட், ஒரு இடத்துல கூட துளி கிருமி கூட இல்லைன்றது தான் ரிப்போர்ட்டு. நம்ம அதை தான் நாங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போது அவங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயா நீங்கள் தான் ஐயா தெய்வம், கடவுளே நீங்கள் தான் ஐயா, எல்லாமே நீங்கள் தான் ஐயா, அப்படியா இப்படியான்னு பேசுவாங்க. கடைசியா குணா அவங்க அந்த ரிப்போர்ட்டு வரும்போது எப்படி இருந்தது, போகும்போது எப்படி இருந்ததுன்றது கொடுக்குதுன்னாக்கா மோசமான உலகம், மோசமான மனிதர்கள். இந்த மாதிரி நிறைய கேஸுங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல. கடைசியாக ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பேரை கட் பண்ணி நான் இங்கே பப்ளிஷ் பண்ணுவேன், பார்த்துக்குங்க. அடுத்தவங்க ரிப்போர்ட்டை கேட்கறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இருக்காங்க தவிர இவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ண சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியம், முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அடுத்தது உலகத்திலேயே மருந்து இல்லையே. முதல்ல உலகன்றது என்னது? உலகம் வெள்ளைக்காரன் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடை கண்டுபிடிச்சி 520 வருஷம் ஆகுதான். கொலம்பஸ்ன்னு ஒருத்தன் போகும்போது கண்டுபிடிச்சானாமா. அப்படின்லாம் ஹிஸ்ட்ரியில் சொன்ன கதையை நானும் கேட்டிருக்கேன். 1980களில் தான் இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அப்போ பழைய நூலில் இருக்குது மேக வெட்டை, மகா மேக வெட்டை இருக்குது, மருந்து இருக்குது. என்னப்பா பண்ணுறது? நம்ம சாதாரண பாரம்பரிய மருத்துவர்களுக்கு சயின்ஸை பிரேக் பண்ண தெரியாது. சயின்ஸை பிரேக் பண்ணுறவன் நீ சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேள்வி கேட்குறான். இந்த 2 இடத்துலையும் மாட்டிக்கொண்டது தங்க தமிழ் மருந்து. அப்போ என்ன பண்ணோம்? சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? சரி, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து சில விஷயத்தில் அடி வாங்கிடுது. தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பிராய்லர் கோழியை நல்லா எண்ணெய் போட்டு தாளித்து பொரிச்சு அப்படியே அந்த சிவப்பு கலர் பொடியை போட்டு கலர்ஃபுல்லாக எடுத்து பொரிச்சு சாப்பிட்டு உடம்பை அது பிரித்து அதை டேமேஜ் பண்ணி
அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு நிறைய என்டைம் கொடுத்து இந்த புதுசாக லேஸு குறுக்குறைய அது இதுன்னு நிறைய சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கஷ்டப்பட்டு அதை பிரிக்கிறதுக்கே உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் போயிடுது. ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவனை தள்ளி வைன்றது, அவன் ஒரு மாதிரியாக பார்க்கறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவன் உடம்புல நோய் சக்தி கம்மி, அவ்வளவுதான். மற்றவங்கள நோய் சக்தி அதிகத்தோடு இருக்காங்களா? அதனால நோய் சக்தி கம்மின்றதை ஏற்றணும், அவ்வளவுதான். அது மோசமான நோயின்னா அதில் சொல்லவே படலை. AIDS எட்ஸ்ன்னுவாங்க, அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி தொகுப்பு மண்டலம் வீக்காகுது, அவள்தான். ஹெச்ஐவினாக்கா ஹியூமன் இம்யூனோ வைரஸ், மனுஷனோட நோய் சக்தியை தாக்கக்கூடிய வைரஸ், அவள்தான். அது ரொம்ப தப்பாகவோ ரொம்ப மோசமாகணும் இல்லை, அவனுக்கு என்னது உடம்புல சத்து கம்மியாகுது. சத்து கொடுத்தா என்ன ஆகும்? நோய் சக்தி அதிகமாகும். நோய் சக்தி அதிகமான என்ன ஆகும்? உடம்புல இருக்க ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின் இவங்கெல்லாம் சேர்ந்து கிருமியை சாவச்சிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். அப்போது நான் அவங்களுக்கு சில செல்களுக்கான உணவை கொடுப்பேன். செல்களுக்கான உணவு சாப்பிடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ. ரத்தம் ஏறிக்கிறதா? ஏறிக்கிறது. WBC ஏறிக்கிறதா? WBC தான் எல்லாரையும் கொள்றது, ஏறியாச்சு. CD4 ஏறிக்கிறதா? CD4 எல்லா நோய்க்கிருமியும் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இன்னும் நிறைய பேர்கள் வச்சுருக்கலாம். அதிலேயே கொள்றது யார்? CD4. ரைட். அடுத்தது நீங்கள் HIV, RNA, DNA, PCR, வைரல் எதனா பேர் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லையா? முடிஞ்சது. இந்த மொத்த வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 48 நாள் ஆகும். அந்த 48 நாள் நான் சொல்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், வாரம் எடுத்துக்கோங்க. உலகத்தில் எப்படி நீங்கள் நோய்க்கு மருந்து தேடுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். நம்ம உடம்புல ஒரு மண்டலத்தில் பிரச்சனை, இதை விட்டுட்டு வெளியே எப்படி மருந்து தேட முடியும்? அடுத்தது இந்த வெள்ளக்கார மருத்துவத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, குணப்படுத்தவே முடியாது, வாழ்நாள தள்ளி போடலாம். இது எவ்வளோ பேர் காமெடி தெரியுமா? நம்மளுடைய முன்னாள் அமைச்சர், முதலமைச்சர்னு சொல்லலாம், எம்ஜிஆர், தங்கபஷ்மே சாப்பிட்டவர். அவருடைய வாழ்நாள ஒரு நாள் தள்ளி போட முடியல. அதே போல் முன்னாள் அமைச்சர், முதலமைச்சர் ஜெயலலிதா, அவங்களுடைய இறப்பு எப்படின்னே இது வரைக்கும் தெரியல. ஒரு நாள் கூட வாழ்நாள தள்ளி போட முடியல. நம்ம டாடா குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வாழ்நாளே ஒரு நாள் கூட தள்ளி போட முடியல. எப்படிடா வாழ்நாளை நீங்கள் தள்ளி போட்டுருவீங்க? அவ்வளோ பெரிய கடவுளா? கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு ஓப்பனாக சொல்ல முடியும். வெள்ளைக்காரன் மருத்துவத்துக்கும் வெள்ளைக்கார மருத்துவத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஐயா அரிசி இருக்கான்னு நான் கேட்குறேன். உங்ககிட்ட அரிசி இல்லை, அதுதான் உண்மை. அரிசியா? உலகத்திலேயே இல்லை, அது தப்பு. எங்கள் கடையில் அரிசி இல்லை, மற்ற கடையில் போய் கேளுங்க, இது நியாயம். ரைட்டுங்களா? அப்போது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லி பழகுங்க. இல்லாட்டி நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பழகுங்க. உலகத்திலேயே இல்லைன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கையாளாகத்தனம். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் குறைபாட்டால் இருக்கவங்க நெருப்பு இருக்காங்க. அவங்கள ஒதுக்குறதோ அவங்கள வேற மாதிரி பார்க்குறதோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சக்கரை வியாதின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, காலை வெட்டி எடுத்துட்றான், ஹார்ட் கம்ப்ளைண்ட் அனாகரிகமாக போயிடுறான். உங்களுக்கு அதே HIV தானே, அது வைரஸால் நோய் சக்தி கம்மியாயிடுச்சு. இது உங்களுடைய உணவாலையும் பழக்க வழக்கத்தினாலும் நோய் சக்தி கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நீ அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணன்றதெல்லாம் இல்லவே இல்லை. பாம்பு கடித்து பிழைத்தவனும் உண்டு, புல் தடுக்கி இறந்தவனும் உண்டு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை
அதிகப்படுத்துறதுக்கான விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணுவோம். தங்க தமிழ் மருந்து அதை தான் சொல்லியிருக்குது. எங்கள் தாத்தா வள்ளுவரும் எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாரு. என்னோட முன்னோர்களின் கடவுளான பழனி முருகப்பெருமானும் அதுதான் சொன்னாரு. பஞ்ச அமிர்தத்தை சாப்பிடணும். 5 விதமான அமிர்தத்தை சாப்பிட சொன்ன தெய்வ வழிபாடு உள்ள மருந்து. ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டாலே சூப்பர்ன்றான். நான் பஞ்ச அமிர்தத்தில் என் மருந்து கொடுக்குறேன். ரிசல்ட் நான் அப்படி இருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனிப்ப காய் கவர்ந்துட்டு. இனிக்க பழம் இருந்து எதுக்கு கசப்பான விளக்காத மருந்து சாப்பிட்றீங்க? இனிக்க மருந்து இருக்குது, சாப்பிடுங்க. விளக்காத நேரத்துலேயே போய் டெஸ்ட் எடுத்துக்கங்க. குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. ஐயோ இதை குணப்படுத்துறதுக்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இது லைஃப் போச்சு, அது போச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ WHO J51 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப வருஷமா வெளியிட்டிருக்காங்க. 51 விதமான நோய்களுக்கு ஆங்கிலத்தில் மருந்து இல்லை. மீறி மருந்து பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ற ஆங்கில மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை சொல்லியிருக்குது. அதில் சுகரு, பிபி, HIV, கிட்னி ஃபெயிலு, எல்லா விதமான மோசமான நோயும் வந்தது. ஆங்கிலத்தில் இல்லைன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம் தான் சொல்லியிருந்தே தவிர உலகத்திலேயே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொன்னதே இல்லை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த பதிவு வந்து சாமானிய மனிதனுக்கும் வெள்ளக்காலம் படிப்பை தூக்கி தலைமையில வச்சுன்னு ஆடக்கூடிய மருத்துவர்களுக்கும் தான் இந்த பதிவு. ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரியன் அப்படின்னு இந்த விஷயத்தை பிரித்து வச்சது வெள்ளக்காலம் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு விட்டுட்டோம். எந்த மருந்து மாத்திரை கம்பெனி நமக்கு அதிகப்படியான லாபத்தையும் இன்சென்டிவையும் கொடுப்போமோ அதை மட்டுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். யாரு வெள்ளக்காலம் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவன். தப்பு. அடுத்தவனுக்கு வந்தால் அது நமக்கு வருமானம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எவனாவது வந்தாக்கா அது வந்து கஷ்டமா? நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் குத்தி 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 பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத குப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் எந்த விஷயத்துலையும் நாட் ரெக்கமெண்டட். HIV பாதிக்கப்பட்டியா இல்லை டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி குத்திட்டு நீ பாசிட்டிவா நெகட்டிவா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. CD4 அதிகமாக இருக்குதா, சூப்பர். வயதலோடு நல்லா இருக்குதா, இல்லாமல் இருக்குதா, சூப்பர். இது மட்டும்தான் வருமா தவிர ஒவ்வொரு வாட்டி குத்திட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மள பல பேர்களுக்கு பிரியாணின்ற ஒரு உணவு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கற்பனையாக சொல்கிறேன், இதுதான் நம்ம மக்களுக்கு நல்லா போய் புரியும். அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிறாங்கன்னே வச்சுப்போம். வெளியே வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் அப்படின்ற ஒரு CCTV கேமரா இருக்குது. 2 ஆடு கூட்டிகிட்டு போவாங்க, கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். 2 மூட்டை அரிசி எடுத்து போவாங்க, ரெக்கார்ட் ஆகும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து போவாங்க. அடுப்பு எல்லாம் எடுத்து போவாங்க. எடுத்து போகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அங்கே ப்ராசஸ் நடக்கும். கடைசியாக பிரியாணியாக ஒரு டப்பாவில் போகும், ரெக்கார்ட் ஆகும். நம்ம தான் பெரிய புத்திசாலியாச்சே, அப்படியே அறிவு ஜாஸ்தியாக இருக்குதுல்ல. ஆடு உள்ளே போச்சு, அந்த ஆடு எங்க, அரிசியாக உள்ளே போச்சு, அரிசி எங்கன்னு சொல்லி தேடுவோம். இதுதான் பயங்கரமான புத்திசாலித்தனம். ரத்தத்தை குத்தி பார்த்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவ் செக் பண்ணுறீங்களா? இதுதான் பயங்கரமான புத்திசாலித்தனம். வெள்ளக்காலம் இதெல்லாம் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஆடு, அரிசி, அந்த மசாலா மூலிகை சாமான்லாம் உள்ளேருந்து வெளியே போகும் பார்த்தீங்களா? ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒரு டப்பாவில் பிரியாணியாக தான் வெளியே போகும். நீ திரும்ப ஆடை பார்க்கணும்னு நினச்சாக்கா உன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புத்திசாலியை பார்க்கவே முடியாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி உள்ளே போனது தான் அந்த ஆன்டிபாடிஸ் தான் HIV இது அப்படின்னு ஒரு வைரஸ் உள்ளே வந்ததுன்றது ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. வெளியே குணம் ஆகிட்டு போயிட்டேன்றத அது ரெக்கார்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ ஆடை எடுத்துன்னு போல, அது குண்டால உணவாக எடுத்து போயிட்ட. அந்த உணவாக எடுத்து போனது தான் CD4 WBC இன்க்ரீஸ் ஆகிருக்குது, வயதலோடு
கம்மியாயிடுச்சு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அதெல்லாம் விட்டுக்கின்னு உன் தலையை சொரிஞ்சுக்கின்னு எனக்கு ஆடி எங்கே போச்சு போச்சுன்னு நீ தேடிட்டே இருந்தாக்கா உன் தலையில் எவனோ மொத்தம் மிளகா வச்சுன்னு அர்த்தம். அந்த வைரல் லோடு தான் இருக்கத்துலேயே RNA DNA உள்ளே போய் செக் பண்ணுதுனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முடியில RNA DNA இருக்குது. நம்ம தலை வாழ்த்து போடக்கூடிய விஷயத்தில் இருக்குது. நகை வெட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த சிறு துகள்கள் இருக்குது RNA DNAன்னு. அது வரைக்கும் எதுலேயும் இல்லைன்றது தான் ரிப்போர்ட்டு. அதை விட்டுட்டு குத்தி பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 200 டெஸ்ட்டு 150 டெஸ்ட்டில் எடுக்காதீங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டாள். CD4 WBC வைரல் லோட் இது மொத்தமாக எடுக்கணும் ஒரு 8000 ரூபாய் ஆகிடும். இது எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் குணம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு 100 டெஸ்ட் 200 டெஸ்ட்டில் WHO ரெக்கமெண்ட் பண்ணல, எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ரெக்கமெண்ட் பண்ணல. அதெல்லாம் சும்மா ஃபேக் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி சிம்பிள் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டு இங்கே இருக்கும். கொடுத்த அந்த நன்றியுள்ள உள்ளத்துக்கு வணக்கம், நன்றி.